நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய யாராவது சத்தமாக வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய. அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மரகுலுக்கி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை சுத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு உட்காரவும் பாவம் செய்தேன். இவன் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கவும் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு ஊற்றி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கட்டை கொண்டு வந்து அடையுங்கள். நாம் சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகிய இவன் மறித்தான், திரும்பவும் முடித்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு தகுந்தமாய் வருகிறது. ஈர வாக்கியத்தையும் மரண கருத்தையும் கேட்டு ஊழியக்காரரின் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்காக உன்னுடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சிவப்புடனே உன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலேயே அவருக்காக கொழுத்த கல்லை அழைத்தார் என்றான். பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை மருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதிநிதித்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் ஊழியம் செய்து ஒரு காலம் உன்னுடைய கற்பனையை மீறாதென்றும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமோ இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்குட்டியாவது கொடுக்கவில்லை. நேசிரியத்தில் உன்னுடைய ஆட்சியை அழித்து போக உன்னுடைய குமாரனாகிய நான் வந்தவர்களே கொடுத்த கல்லை உனக்காக அனுப்பித்தீரே என்றார். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உண்மையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இப்போது மறித்தான், திரும்பவும் இருந்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனவழியினாலேயே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். கர்த்ததாமே நமக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. நாம் உயிர்த்தெழுதலை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலும் அந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய அல்லது ஏற்படுத்த போகின்ற மாற்றங்களின் அவசியத்தை குறித்தும் நாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த முறை நாம் பார்க்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுதல் என்பது மிக மிக முக்கியமான வேதாகமத்தினுடைய போதனை என்பதை நாம் சிந்தித்தோம். இரண்டாவது, அதை உயிர்த்தெழுதலை பற்றி நம்புவது. வரலாற்றிலே ஒரு மனிதன் மரணமடைந்து உயிரோடு எழுந்தார் என்பதை நம்பித்தான் நாம் திருச்சபையாக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை தான் நாம் வாழ்க்கையாக கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை தான் நாம் நற்செய்தியாக அறிவிக்கிறோம். அது உண்மையிலே உலகத்தின் பார்வையிலே மிகப்பெரிய ஒரு மூடத்தனமான செயல். அந்த மூடத்தனமான அல்லது உலகத்திற்கு சவாலான அல்லது உலகத்துக்கு முன்பாக எரிச்சல் ஊட்டுகின்றதான ஒரு உண்மை அது என்று நாம் சிந்தித்தோம். ஆனால் அதுதான் மனிதனுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை. உயிர்த்தெழுதல் தான்
மனிதனுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை என்பதற்கு சாட்சிகளாக நாம் இருக்கிறோம். அல்லது ஆதி திருச்சபை அதைத்தான் சாட்சிகளாக, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாகத்தான் அவர்கள் இந்த உலகத்துக்குள்ளே சென்றார்கள். இன்றைக்கும் திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக இருக்கும்படிதான் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் இந்த உயிர்த்தெழுதலை குறித்த தொடர்ச்சியான ஒரு அறிமுகமாக நாம் அதை பார்த்த பிறகு நாம் தொடர்ச்சியாக வேதாகமத்திலே உயிர்த்தெழுதலை குறித்து பேசப்பட்டிருக்கிற பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு பழைய ஏற்பாடும் உயிர்த்தெழுதலும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு கேள்வி எழலாம், பழைய ஏற்பாடும் உயிர்த்தெழுதலையும் குறித்து சிந்திப்பதற்கு நம்ம எதுக்கு கெட்ட குமாரனுடைய கதையை வாசிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அதை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். இந்த உயிர்த்தெழுதல் என்பது இந்த பழைய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலாக இருக்கட்டும், அல்லது அந்த உயிர்த்தெழுதல் இறுதி உயிர்த்தெழுதலாக இருக்கட்டும், எதை குறித்தும் பழைய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அங்கே இருந்து நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரப்போறோம். அப்படி நாம் கவனிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை பேசப்பட்டிருக்கிறது. அது நமக்கு எல்லாம் தெரியும். ஏதாவது உங்களுக்கு தெரியும்ல, நீங்க வாசித்ததுல வேதாகமத்தை பழைய ஏற்பாட்டை பல தடவை வாசிருக்கிறீங்க. அதுல உயிர்த்தெழுதலை குறித்து பழைய ஏற்பாட்டுல ஏதாவது பேசப்பட்டிருக்கா? ஏதாவது ஒரு வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு வசனமோ 2 வசனமோ? ஏதாவது பழைய ஏற்பாட்டுல உயிர்த்தெழுதலை குறித்து ஏதாவது பேசப்பட்டிருக்குதா? வேதாகமத்தை பல வருஷமா நம்ம வாசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நிச்சயமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல உயிர்த்தெழுதலை குறித்து ஏதாவது ஒரு வசனம் பேசப்பட்டிருக்கா, சொல்லப்பட்டிருக்கா? ஏலியா உயிரோடு எழுப்புகிறார், அம்மா ஒன்று சொல்லிட்டாங்க. வேற அங்கே உயிர்த்தெழுதல் என்ற ஒரு நிகழ்ச்சி, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினது போல அங்கே எலியா உயிரோடு எழுப்புறாரு. அப்புறம் எலியாவுக்கு பிறகு வரக்கூடிய எலிசா உயிரோடு எழுப்புறாரா? உயிரோடு எலிசா கேட்கிறாரு, எனக்கு 2 பங்கா எனக்கு ஆவி வேணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் உயிரோடு எழுப்பி இருக்கணும் இல்லையா? அவர் தன்னுடைய வாழ்நாளில உயிரோடு எழுப்பவில்லை. அவர் மரணம் அடைந்த பிறகு அவருடைய எலும்புகளை தொட்ட ஒரு ஆள் என்ன பண்றார்? உயிரோடு எழுப்பிடுறார். அப்ப உயிர்த்தெழுதலின் நிகழ்வு நடக்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம். வேற உயிர்த்தெழுதலை குறித்த வேற ஏதேனும் குறிப்புகள்? மிகவும் பிரபலமான ஒரு குறிப்பு இருக்கு. யோபு சொல்றாரு, நான் செத்து போயிடுவேன். யோபுக்கு உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரீரம் புண்களினாலும் ரணங்களினாலும் வேதனைகளினாலும் நிறைந்திருக்கும் பொழுது அவர் அந்த வேதனையின் நடுவிலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய உடல் முழுவதும் அழிந்து போன பிறகு, முழுவதும் நான் அழிந்து மரணத்தை சந்தித்த பிறகு ஒரு நாளிலே என் மீட்பரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களே உம்மை காணும் என்ற அந்த நம்பிக்கையை நம்ம யோகனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இதுவாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக வேற இன்னும் முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. யாராவது சொல்றீங்களா? பார்க்கிறேன். உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு நபர் உயிரோடு எழுகிறதை பற்றி பார்க்கிறோம். ஒரு நபர் அல்ல, ஒரு சிலர் உயிரோடு எழுப்பப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை ஒரு பழைய ஏற்பாட்டு விசுவாசியாக யோபு சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யோனாவுடைய நிகழ்வை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு படமாக காண்பிக்கிறார். ஆகவே இங்கே நம்ம புதிய ஏற்பாட்டை வாசிச்சுட்டு யோனாவை பார்த்தா அவர் செத்து, அல்லது சும்மா பார்க்கும் பொழுது அவர் செத்து பிழைஞ்ச மாதிரி நமக்கு இருக்கு. வேற
சங்கீதத்துல ஒரு சங்கீதம் ஒரு இடம் சொல்லுங்க. உயிர்த்தெழுதலை பற்றி அவர் என்ன பேசுறாரு? மிக முக்கியமான பகுதி எசேக்கியல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 37வது அதிகாரம் இல்லைங்களா? உலர்ந்த எலும்புகளுக்கு அங்கே நற்செய்தியை அறிவிக்கும்படியாக தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். அந்த உலர்ந்த எலும்புகள் என்ன செய்து உயிர் அடைகின்றன. அப்ப அதை அடிப்படையாக வைத்து நீங்கள் பாத்தீங்கன்னா எசேக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், இந்த பகுதியில் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை அங்கே மிக துலாம்பரமாக தெளிவாக காண்பிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் மக்களினுடைய வரலாற்றிலே இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இறுதி கட்டத்திலே வருகிறதை நம்ம அவங்க பார்க்கிறோம். இறுதி கட்டத்திலே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க முழு பழைய ஏற்பாட்டிலேயுமே உயிர்த்தெழுதலை குறித்து நீங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சாப்பிடுற நாள்ல சாகவே சாவாய். ஆனால் அவன் சாகல. ஆண்டவர் என்ன செய்றாரு? அங்கே 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் என்ன செய்றாரு? வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அங்கே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் குதிகாலை நசுக்குவார். அங்கே அந்த ஸ்திரீயின் வித்து வாழ்வழிக்கும் உயிர் கொடுக்கும் வித்தாக, அதுதான் உன்னுடைய மரணத்தில் இருந்து உன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை அங்கேயே கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தொடர்ந்து நீங்க நிறைய யோசிச்சு பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்படும் பொழுது சங்கார தூதன் என்ன செய்றாரு? எல்லா தலை பிள்ளைகளையும் சங்கரிக்கிறார். அப்ப அந்த மரணத்திலே இருந்து அவர்களை காப்பாற்றுவது என்ன? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம். அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்படுவதனாலே இங்கே உயிர் காக்கப்படுகிறது. அது ஒரு வகையில உயிர்த்தெழுதலை குறிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டே போகலாம். ஆனால் நாம் குறிப்பாக இறுதி பகுதியிலே அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களின் நடுவிலே வரும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதை குறித்து தெளிவாக ஆண்டவர் கடவுள் இந்த இஸ்ரவேல் வரலாற்றிலே இடைப்பட்டு இஸ்ரவேல் மரண நிலையில இருக்கக்கூடிய இஸ்ரவேலை அவர் என்ன செய்ய போறார்? உயிரோடு எழுப்ப போகிறார் என்பதை குறித்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வாசித்த இந்த கதை இருக்கு இல்லையா? என்ன கதை இது? இந்த கதைக்கு என்ன பேரு? கெட்ட குமாரன். தமிழ் என்னுடைய இலங்கை வேதாகமத்துல அந்த பேரப்ரைஸ்லயே போட்டிருக்காங்க, கெட்டு போன மகன். கெட்ட குமாரன்றதான் இதுக்கு பேரு. இந்த கெட்ட குமாரன் என்ற கதை நம்ம சொல்லி வச்சுட்டோம். கெட்ட குமாரன் என்ற பேர் சரியா இல்லையான்றதை பற்றி எல்லாம் நிறைய சர்ச்சை இருக்குதா, அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். ஆனா இந்த கதையில உயிர்த்தெழுதலை குறித்து நீங்க ஏதாவது வாசிக்கிறீங்களா? 24வது வசனம் 32வது வசனம் திரும்ப மறுபடி வாசிங்க. 24வது வசனமும் 32வது வசனமும். திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார். பாத்தீங்களா? உயிர்த்தெழுதலை குறித்து தான் 2 இடத்திலே இந்த வசனம் பேசுகிறது, இந்த கதை பேசுகிறது. நம்ம பல தடவை சிந்திச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உவமைகளை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அநேக நேரத்திலே அதை பற்றி நம்ம தப்பா தான் புரிந்து கொள்றோம். ஆனால் இந்த கதை பல்வேறு கோணங்களிலிருந்து நீங்கள் பிரசங்கிக்க கேட்டிருப்பீர்கள். இதை பற்றி பல்வேறு வகையான பார்வைகள் இருக்கிறது. கெட்டு போன குமாரன், கடவுளனுடைய அந்த கெட்டு போன மனிதன் மீது கடவுள் வைத்திருக்கக்கூடிய அன்பு என்ற கோணத்திலே அதை நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்புதலின் அவசியத்தை குறித்து பேசும் விதமாக இந்த
உவமையை எடுத்து கிறிஸ்தவர்கள் நடுவிலே பிரசங்கிக்கிறதை நாம் அநேகமாக கேட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு ஏன் இந்த உவமையை சொன்னார்? இயேசு யாருக்கு இந்த உவமையை சொன்னார்? இயேசு ஏன் இந்த உவமையை சொன்னார்? இந்த உவமையை அவர் சொல்லும் பொழுது அந்த யூதர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார் என்பதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான பொருளை நம்ம புரிந்து கொள்ளலாம். இயேசு யாருக்கு இந்த உவமையை சொல்றாரு? யாருக்கு சொல்றாருங்க? முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த யூதர்களுக்கு சொல்லுகிறார். முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த யூதர்களுக்கு அவர் இந்த உவமையை சொல்லுகிறார். இந்த உவமையை குறித்து பல்வேறு பார்வைகள் இருந்த பொழுதிலும் உண்மையிலே நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கித்த பிரசங்கம், அவருடைய நற்செய்தி, அவருடைய ஊழியத்திலே அவர் வெளிப்படுத்தின தன்னை குறித்த உண்மைகள், இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கின செய்திகளாகத்தான் அந்த ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு உவமைகளையும் அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி என்ன நற்செய்தி? இறை அரசின் நற்செய்தி. எண்ணிலே இறை அரசு வந்திருக்கிறது. இந்த பழைய ஏற்பாடு வாக்கு பண்ணின யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே வந்த தீர்க்கதரிசிகள் வாக்கு பண்ணின, இப்பொழுது இஸ்ரவேல் மக்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இறை அரசு எண்ணிலே வந்திருக்கிறது என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய நிகழ்வுகள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய உவமைகள் எல்லாமே இந்த காரியத்தை மையமாக கொண்டுதான் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக சிந்தித்திருக்கிறோம். உண்மையில இந்த கதை கூட அதை பற்றி தான் பேசுகிறது. அப்படி நாம் பார்க்கும் பொழுதுதான் உண்மையிலேயே இந்த கதையை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இங்கே இஸ்ரவேல் மக்களுடைய கதையை பற்றி பேசுகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை பற்றியும் பேசுகிறார். கதை நடை பகுதிகளை எப்படி நம்ம படித்து புரிந்து கொள்ளணும்னு சொல்லி பார்த்திருக்கிறோம் இல்லையா? கதை நடை பகுதின்னு சொன்னா நேரட்டிவ்ஸ், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அல்லது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்று பகுதிகளை தான் நம்ம கதை நடை பகுதின்னு சொல்றோம். அதை புரிந்து கொள்ளும் பொழுது சில விதிமுறைகள்லாம் படிச்சோம் இல்லையா? அதுல மிக முக்கியமான ஒரு விதிமுறை யாருக்கா ஞாபகம் இருக்கா? அதுல இருந்து போதனையே எடுக்கக்கூடாதா? ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் எழுதக்கூடாது, அதுல இருந்து நேரடியாக போதனையை பெற்றுக் கொள்ளக்கூடாது. வேற என்ன? வேற முக்கியமான இன்னொரு முக்கியமான விதி, ஒரே நேரம் வாசிக்கணும், ஃபுல்லா வாசிக்கணும். வேற அந்த கதை நடை பகுதி அனைத்திலையுமே கதாநாயகன் யாரு? கடவுள். யோசேப்பை பற்றி நீங்க படிக்கலாம், தாவீதை பற்றி படிக்கலாம், தானியேலை பற்றி படிக்கலாம். இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய விசுவாச வீரர்கள் தான், சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான். ஆனா அவர்கள் அல்ல கதாநாயகர்கள். யாரு கதாநாயகன்? கடவுள். ஆகவே இந்த கதை இஸ்ரவேல் மக்களை குறித்து பேசுகிற கதை என்று சொல்லி சொன்னால், இந்த கதையிலே கதாநாயகன் யாரு? கெட்ட குமாரன் இல்ல. அதாவது இந்த கெட்ட குமாரன் என்பதற்கு ரோமன் கத்தோலிக்க மக்கள் ஊதாரி பிள்ளை, ஊதாரி மைந்தன் என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஊதாரி இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. ஊதாரின்னா என்னது? ப்ராடிக்கல் சன். ஆங்கிலத்துல ப்ராடிக்கல் சன் சொல்லுவாங்க. ப்ராடிக்கல் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஊதாரின்னு அர்த்தம். ஊதாரின்னா தெரியுமா? நாதாரி இல்ல, ஊதாரி. ஊதாரின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி? இஷ்டத்துக்கு செலவு பண்றவன், அதாவது ஸ்பெண்டிங் த லைஃப், ஸ்பெண்டிங், செலவு பண்ணுவதை குறித்த ஒரு பதம் அது.
சரியான ஊதாரினா இவன் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே வீணாக்குகிறான். காசு, பணம், காசு, நேரம், இவனுடைய சரீர பலன், இவனுக்கு இருக்கக்கூடிய நட்புகள், உறவுகள், அவனுக்கு வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையுமே இவன் என்ன செய்யறான்? வீணடிக்கிறான். அதான் ஊதாரி பிள்ளை, ஊதாரி மைந்தன். ஆக ஊதாரி மைந்தனைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரத்தில் கதையினுடைய கதாநாயகனாக வைத்து பார்த்து இந்த கதையை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா வேதாகமத்தினுடைய கதை நடை பகுதியை போல இந்த கதையினுடைய கதாநாயகன் ஊதாரி மைந்தன் அல்ல, ஊதாரி தந்தை. யாரு? ஊதாரி தந்தை. அது எப்படியா கடவுளை பார்த்து ஊதாரி நம்ம சொல்லலாமா? நான் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சும்மா நான் என்னுடைய இஷ்டத்துக்கு சொல்லல. ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த பிரசங்கி டிமத்தி கெல்லர், டிம் கெல்லர் என்பவர் இன்னைக்கு நியூயார்க்ல ஒரு 6000 பேர், 5000 முதல் 6000 பேர் கூடி வரக்கூடிய ஒரு திருச்சபையினுடைய போதகர். அமெரிக்க போதகர்களுக்கு எல்லாம் மாற்று நிலையில பேசக்கூடிய ஒரு அருமையான சீர்திருத்த போதகர். அவர் ஒரு சிறிய நூல் எழுதி இருக்கிறார். அந்த நூலிலே இந்த கதையை அவர் விளக்குகிறார். அந்த நூலுக்கு பேர் ப்ராடிகல் காட். ப்ராடிகல் காட், ஊதாரி கடவுள். அப்ப இந்த கதை எதை பற்றி பேசுகிறது? யார் இந்த கதையினுடைய கதாநாயகன் என்று சொன்னால் யாவே தெய்வம், அவர்தான் கதாநாயகன். ஆனால் அந்த கதாநாயகனை பற்றி இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் தன்னுடைய அன்பிலே, தன்னுடைய தயவிலே, மக்களை ரட்சிப்பதிலே அவர் ஊதாரியாக இருக்கிறார். அவர் கட்டுப்பாடற்றவராக இருக்கிறார், கஞ்சத்தனம் இல்லாதவராக இருக்கிறார். இஸ்ரவேலாகிய தன்னுடைய மகனை அவர் என்ன நிலைமைக்கு போன பிறகும் அவனை நேசிக்கிறார். அதைத்தான் இந்த கதை சொல்லுகிறார். அப்ப இந்த இஸ்ரவேல், இந்த எனக்கு சொத்தை கொடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யூதர்களுக்கு, இயேசுவை கேட்டுக்கொண்டிருந்த முதல் நூற்றாண்டு யூதர்களுக்கு 2 காரியங்களை குறித்திருக்கும். 2 காரியங்களை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். நான் இந்த சொத்தை வாங்கி கொண்டு என்னுடைய இஷ்டத்துக்கு போய் நான் செலவு செய்து நான் இன்பமாக வாழப் போகிறேன் என்று சொல்லி இவன் கேட்கிற அந்த கேள்வி முதல் நூற்றாண்டு யூதர்களுக்கு 2 விஷயங்களை குறித்திருக்கும். ஒன்று, அவர்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக வாழ்ந்தது. இன்னொன்று, அவர்கள் பாபிலோன் நாட்டுக்கு சிறையிருப்புக்காக எடுத்து செல்லப்பட்டது. இதெல்லாம் நம்ம கவனத்துல கொண்டு வராம இம்மீடியட்டா நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னா நம்ம அந்த ஊதாரி மைந்தன் தான் ஹீரோவா பாக்குறோம். ஊதாரி மைந்தன் ஹீரோ அல்ல. ஊதாரி மைந்தன் அன்புக்கு பாத்திரனாக இருக்கிறார். ஆனால் ஹீரோ யாரு, கதாநாயகன் யார் என்று சொன்னால் கடவுள் தான். அவர் என்ன செய்தார் அதைத்தான் இயேசு அங்கே சொல்லுகிறார். அப்ப முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த யூதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? தாங்கள் இன்னும் சிறையிருப்பிலே வாழ்வதாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இன்னும் சிறையிருப்பிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ரோமர்களுக்கு அந்த நேரத்திலும் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் இன்னும் விடுதலை பெறவில்லை. அவர்களை எகிப்து தேசத்திலே இருந்து கடவுள் தன்னுடைய வல்லமையினாலே வெளியே கொண்டு வந்தார். அவர்களை விடுதலை செய்வதை தடை செய்கிற மக்களை அங்கே பார்க்கிறோம். யார் இஸ்ரவேல் மக்களை விடுதலையை தடை செய்தது? எகிப்துல பார்வோன். அப்ப இந்த மூத்த குமாரன் என்ற அந்த கேரக்டர் 2 நபர்களை குறிக்கிறதாக அவர்களுக்கு தோன்றி இருக்கும். ஒன்னு பார்வோனை குறிக்கும். 2வது, சிறையிருப்பிலே இருந்து இஸ்ரவேல் மக்கள் திரும்பி வந்த பொழுது அவர்களுடைய திரும்பி வருதலை தடை செய்தது யார்? யாரு? சமாரியர்கள் இல்லையா? நெகேமியா, எஸ்ரா, நெகேமியா போன்ற புத்தகங்களை வாசி பார்த்தீர்கள் என்றால் சன்பல்லாத்து, தொபியா போன்றவர்கள் என்ன செய்றாங்க? இந்த மக்கள் திரும்பி வரக்கூடாது, இவர்கள் கட்டடத்தை கட்டக்கூடாது, தேவாலயத்தை கட்டக்கூடாது என்று சொல்லி அவர்கள்
சதி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் திரும்ப வரக்கூடாது என்பதை சொல்லுகிற ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறதை இந்த மூத்த மகன் காண்பிக்கிறார். அப்படித்தான் நம்ம இதை படிக்கணும். அப்படித்தான் முதல் நூற்றாண்டு யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், மிகப்பெரிய பணக்காரனுடைய 2 பிள்ளைகள், மிகப்பெரிய பணக்காரனுடைய எல்லா சொத்துக்கும் உரிமையாளர்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த சொத்தை எல்லாம் வீணடிக்கிறார்கள். அவர்கள் கடவுளை விட்டு விலகி போகிறார்கள். ஏன் இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்புக்கு செல்ல வேண்டிய தேவை வந்தது? ஏன் அவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போனார்கள்? காரணம் என்ன? ஏன் பாபிலோனிய சிறையிருப்புக்கு அவங்க போனாங்க? தெரியலையா? ஏன் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தானே அந்த நாட்டை கொடுத்து, கானான் நாட்டை கொடுத்து, இந்த நாட்டில் இருப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நான் ராணுவத்தின் கடவுள், நான் உங்களை வேலியடைத்து பாதுகாப்பேன். அவங்களை அழைத்துக்கிட்டு வரும் பொழுது முன்னால அக்கினி ஸ்தம்பம், பின்னால மேக ஸ்தம்பமா இருந்து அவங்கள ஒரு வயலும் தொடாம காப்பாற்றி கிளீரா கொண்டு வர்றாரு. அப்புறம் இவங்க இந்த நாட்டிலேயே இருக்க வேண்டியதானே? ஏன் இவங்க இந்த நாட்டில் இல்லாம துரத்தப்பட்டு போனார்கள்? ஏன் இந்த நாட்டை விட்டு அவர்கள் சிறையிருப்புக்கு செல்ல வேண்டிய தேவை வந்தது? ஏன் என்று சொன்னால், அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை ஊதாரித்தனமாக வீணடித்தார்கள். அந்த ஊதாரித்தனத்தை அவர்கள் கடவுளுடைய நன்மைகளை, வளங்களை, ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போனார்கள். அதனாலே அவர்கள் தூர தேசத்துக்கு போனார்கள். புரியுதுங்களா? அப்ப தூர தேசம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அந்த புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு, யூதர்களுக்கு இந்த சிறையிருப்பு என்பதுதான் நினைவுக்கு வந்தது. அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இப்ப அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க, இஸ்ரவேலுக்குள்ள வந்துட்டாங்க, பாலஸ்தீனாவில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய கையில அதிகாரம் இல்லை, ரோமர்கள் தான் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் தாங்கள் சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் எங்களை விடுதலை செய்வதற்கு, இஸ்ரவேலை மீட்பதற்கான ஒரு மேசியா, ஒரு ராஜா வருவார் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே வந்து நின்று சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் மரணமடைய வேண்டும், மரணமடைந்த நிலையிலே இருக்கிறது, இது உயிரோடு எழும்பும். இந்த இஸ்ரவேல் மரணம் என்ற நிலையிலே இருந்து உயிரோடு எழுப்பப்படும். தேவாலயம் என்பது கட்டப்படும். அங்கே இஸ்ரவேல் கடவுளிடத்திலே கூட்டி சேர்க்கப்படும் என்பதைத்தான் இந்த கதையின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு, புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த யூதர்களுக்கு சொல்லுகிறார். அதுல இருந்து நம்ம கடவுளுடைய அன்பை பற்றி பேசுறோம், அதுல இருந்து நம்ம மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறோம், அதுல இருந்து நம்ம பல்வேறு பாடங்களை எடுத்துக்கொள்றோம். அதை பற்றி எல்லாம் இப்ப நம்ம சிந்திக்க போறது இல்லைங்க. அதை பற்றி எல்லாம் நம்ம நிறைய பிரசங்கம் கேட்டுட்டோம். ஆனால் இப்ப விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசு தன்னிலே இந்த இஸ்ரவேல், மரணமடைந்திருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் உயிரோடு எழுப்புவதுதான் அவனுக்கு வாழ்க்கை. இந்த இஸ்ரவேல் கடவுளை விட்டு விலகி போய் சிறையிருப்பிலே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இஸ்ரவேல் கடவுளோடு கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அதற்கு வாழ்வளிக்கிற உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக நான் இருக்கிறேன் என்பதை தான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஆக இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் உயிரோடு எழும்பி வரும் பொழுது, இந்த இஸ்ரவேல் கடவுளோடு ஒப்புரவாகும்படியாக வரும் பொழுது, அந்த ஒப்புரவாகுதலை ஏற்றுக்கொள்ளாமல் தடை செய்கிற யூத மத தலைமைத்துவத்துக்கு எதிராக இந்த கதையை சொல்லுகிறார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப உண்மையில நற்செய்தி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தி என்றால் என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலே மரணம் அடைந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை, இந்த மக்களை, இந்த உலகத்தை அவர் இயேசு கிறிஸ்துவின்குள்ளே உயிரோடு எழுப்பி தன்னோடு கூட திரும்ப ஒப்புரவாக்கிக் கொள்ளுகிறார்.
ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய நற்செய்தி ஒப்புரவாக்குதலின் நற்செய்தி. It is a gospel of reconciliation. இது ஒப்புரவாகுதலின் நற்செய்தி, ஒப்புரவாக்குதலின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மட்டுமே மனிதர்களை ஒப்புரவாக்கக்கூடியது. உயிரோடு எழும்பி வரும் பொழுதுதான் அவன் கடவுளோடு இணைக்கப்பட முடியும். அதற்கு முதல் அவன் பாவத்திலே மரணம் அடைந்திருக்கிறார். பாவம் மரணம் அவனை கடவுளை விட்டு பிரித்திருக்கிறது. மரணம் என்றால் என்ன? பிரிவு இல்லையா? மரணத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. என்ன மரணம்னா என்னது? ஏன் மரணம் நமக்கு ஒரு பயங்கரமானதாக இருக்கிறது? மரணத்தை நாம் விரும்புவதில்லை. சிலர் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா மரணம்ன்ற வார்த்தையை சொன்னாலே வாய கழுவியா அப்படின்வாங்க. ஏன்னா மரணம்னு சொல்லி சொன்னா செத்து போயிடுவாங்க, இதோட பேசாம செத்து போயிடலாயா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அல்ல நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க ஒரு வார்த்தையை சொன்னா உடனே என்ன சொல்றாங்க? சரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாது, அப்படியெல்லாம் பேசாது, அவசமூனமா பேசாத, வாய கழுவு. ஏன் மரணத்தை பார்த்து மக்களுக்கு அவ்வளவு பயம்? ஏனென்று சொன்னால் மரணம் என்பது பிரிவினை. ஒரு மரணம் அடைந்த ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தோடு எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதற்கு முதல் அந்த மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்திலே நான் ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 45 வயது உள்ள ஒரு டெய்லர். ரெகுலரா நாங்க அவர்கிட்ட தான் தையலுக்கு கொடுப்போம். திடீர்னு போன் பண்ணி சொல்றாங்க அவர் இறந்து போனாரு. ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க, ஏதோ நெஞ்சு வலி தலை சுத்துதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஒரு ட்ரிப்பை போட்டிருக்காங்க, ஆள் முடிஞ்சுது. இன்னைக்கு காலையில அந்த வழியாக போகும் பொழுது அந்த கடையை பாக்குற, அந்த கடை பூட்டி இருக்கு, அவ்வளவுதான். இனிமேல் அந்த கடையில வேற யாராவது அந்த கடையை திறந்து அதுல கடை வச்சாதான். இனிமேல் நாங்க அந்த டெய்லரை அங்க பார்க்க முடியாது. அவருக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை. அவருடைய குடும்பத்தோடு, அவருடைய பிள்ளைகளோடு, அவருடைய நண்பர்களோடு, அவருடைய வாடிக்கையாளர்களோடு அவருக்கு இனிமேல் எந்த தொடர்பும் இல்லை. அவர் போய்விட்டார். மரணம் அவரை கொண்டு போய்விட்டது, முடிந்தது. மரணம் என்பது பிரிவினை. பாவம் என்பது கடவுளை விட்டு மனிதனை பிரிக்கிறது. அதை நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அதாவது மனிதன் பாவம் செய்த பொழுது, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது, முதலாவது அவன் என்ன செய்தான்? கடவுளை விட்டு ஓடி போய் ஒளிந்து கொண்டான். ஓடி போய் ஒளிந்து கொண்டான். கடவுளை விட்டு பிரிந்தான். இரண்டாவது அவன் என்ன செய்தான்? ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்றான். இந்த மாட்ட கேட்டா நீர் படைத்த அந்த பாம்பு தான் கொடுத்துச்சுன்றார். அவர்கிட்ட கேட்டா நீர் கொடுத்த அந்த மனைவிதான், நீர் கொடுத்த அந்த பெண் தான் என்னை வஞ்சித்தாள். அப்ப ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபிரிக்ஷன் வந்துருச்சுங்க. அப்ப கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன? பாவம். அந்த பாவத்தை கையாளாமல் அங்க சமாதானம் இருக்காது. அந்த பாவத்தை கையாளுவதற்கு இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அல்லாமல் வேற வழி இல்லை. அதை தவிர நம்ம வேற வழியெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? கவுன்சிலிங்க்கு போறது, என்னென்னமோ வழிகள் எல்லாம் நாடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நம்ம அனுபவிக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலை நம்ம உணர வேண்டும். அநேக நேரத்தில் அந்த உயிர்த்தெழுதலை நம்ம அறிந்திருந்தாலும், உணர்ந்து அனுபவித்திருந்தாலும் நம்ம உணர்றது இல்லைங்க. அதனாலதான் நீங்க ரோமர் 6வது அதிகாரத்தில் சொல்றாரு, உங்களை நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நீதிக்கு உயிரோடு எழும்பினவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கன்சிடர் யுவர் செல்ஃப் டு பி டெட் அண்டு சின் அண்ட் அலைவ் அண்டு ஹோலினஸ். உங்களை பற்றி சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனையை நீங்கள் டியூன் பண்ணி விடுங்க. உங்களுடைய சிந்தனையில யோசிங்க. பிளீஸ் கன்சிடர் யுவர் செல்ஃப் டு பி அலைவ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்தவர்களே, நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்கள்.
நீங்கள் கிறிஸ்துவினாலே இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கன்சிடர் யுவர் செல்ஃப். அநேக நேரத்தில் நமக்கு பிரச்சனை, நம்ம சிந்திக்கிறது இல்லைங்க, நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு. இஸ்ரவேல் மக்கள் கடவுளிடத்திலே வருவதற்கான தீர்வு அதுதான் என்பதை இந்த கதையின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டீர்கள் என்றால், அந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். பழைய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாடோட பெருசா இருக்கு இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகம் இருக்கு, பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகம் இருக்கு. மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதை முழுக்க நீங்க வாசிச்சு பாருங்க. என்ன இருக்குது? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் பேசுது. இந்த இஸ்ரவேல் மக்கள் யார்? இந்த இஸ்ரவேல் மக்கள் யார்? இந்த இஸ்ரவேல் மக்கள் ஊதாரி மைந்தனாக இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதம் இருக்கிறதா? அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்காத பாதுகாப்பு இருக்கிறதா? ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்காத வாக்குத்தத்தம் இருக்கிறதா? ஆனா அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார்கள்? கடவுளினுடைய அன்பை துச்சமாக மதித்து இந்த இளைய குமாரனை போல எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தூர நாட்டுக்கு போய் கடவுளை மறந்து, தகப்பனை மறந்து, எல்லாவற்றையும், எல்லா பணத்தையும் வேசிகளிடத்திலே செலவு செய்து குறைவு பட தொடங்கி அங்கே பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய தவிட்டை தின்னுவதற்கு ஆசையாக இருந்தான். ஆனால் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து மிக சிறப்பான கதை சொல்லி இல்லையா? அவர் கதை சொல்லும் பொழுது சில நேரத்தில் நம்ம மக்களை நம்ம பார்ப்போம். ஒரு சில பிரசங்கிகளை, ஒரு சில பேச்சாளர்கள், அப்படிப்பட்ட பேச்சாளர்களை நம்ம பார்க்கிறது அறிவு. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க பேசும் பொழுது அப்படியே அங்கங்க ஒரு சில இடத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப தரமா சொல்லுவாங்க. இஸ்ரவேல் மக்கள் ஏற்கனவே கதை சொல்லுகிற மக்கள் இல்லையா? அவர்களுடைய வரலாறு இட் இஸ் narrative theology. நீட்டா narrative சொல்லுவாங்க. narrative சொன்னா என்னது? எப்படி நீங்க தமிழ்ல சொல்லுவீங்க? கதை எப்படி சொல்லுவீங்க? ஒரு கதையாக சொல்லுவது, ஒரு விவரத்தை நீங்கள் விவரித்து கதையாக சொல்லுவது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கதை தாங்க இல்லைங்களா? இஸ்ரவேல் மக்களை வெளியே கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அங்கே அவர்களுக்கு பஸ்கா பண்டிகை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது சொல்றாரு, எதுக்கு இந்த பஸ்கா பண்டிகை கொடுக்கிறேன்னா, நீ நாளைக்கு இந்த பஸ்கா பண்டிகையை வீட்டிலே கொண்டாடும் பொழுது உன்னுடைய பிள்ளைகள் உன்னிடத்திலே என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்ப நீ என்ன சொல்லணும்? எப்படி யாவே தெய்வம் என்னை எகிப்து நாட்டிலே இருந்து விடுதலை செய்தார் என்ற அந்த கதையை நீ சொல்ல வேண்டும். கதை சொல்ல வேண்டும். கதைன்னு சொன்னா நம்ம உடனே அது என்ன, கற்பனை கதை இல்ல, புராண கதை இல்ல, வாழ்க்கையில நடந்த உண்மை கதை. கடவுள் என்ன செய்தார்? What God has done to our forefathers. எங்களுடைய மூதாதையருக்கு கடவுள் என்ன செய்தார்? கதை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆபிரகாம் தங்களுடைய தந்தை என்று சொல்வது மிகப்பெரிய பெருமை. ஆபிரகாமுடைய கதையிலே வரக்கூடிய சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம், பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து பொறியா, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். இஸ்ரவேல் மக்களாக நீ யாரு அப்படின்னு கேட்டா, நீ யாரும் இல்ல, நீ ஒரு ஊதாரி மைந்தன். நீ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை போக்கடித்தவன். ஆசீர்வாதத்தை போக்கடித்து பன்றிகள், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பன்றி என்ற வார்த்தை மிக மிக மோசமான ஒரு வார்த்தை யூதர்களை பொறுத்த வரைக்கும். பன்றி என்பது அசுத்தமான மிருகம். அதனாலதான் நீங்க புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலே அங்கே தேவாலயத்திலே என்ன செய்தாங்க? பன்றியை பலியிட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர்களை அசுசிப்படுத்துவதற்காக, அவர்களை கோபப்படுத்துவதற்காக பண்டிகளை பலியிட்டார்கள். இன்னைக்கு கூட சில இஸ்லாமியர்களுக்கு பன்றிகள் அருவருப்பானதுன்றதுனால அவர்களை மதவாதிகள் அந்த பணியை செய்றாங்க. அந்த மாதிரி செய்து அந்த மக்களை கோபப்படுத்துறாங்க. அங்கே பன்றிகளிடத்துல இவர் வாழ்றாரு, பண்ணி மேய்க்கிறாருங்க. என்ன செய்யறாருங்க? பண்ணி
மேய்க்கிறாரு, பன்னியினுடைய தவிட்ட திங்கணும்னு நினைக்கிறாரு, அவரு கிடைக்கல. அப்ப அவர் வரும் பொழுது அவர் ஐயோ நம்ம இப்படி இருந்த எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தது, எவ்வளவு நன்மை இருந்தது, நம்ம நாசமா போயிட்டோமே, அதனால நான் திரும்ப போறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வர்றாரு. அவர் வரும் பொழுது இங்கே இந்த ஊதாரி தந்தை, யாருங்க ஊதாரி தந்தை, ஊதாரி தந்தை என்ன செய்யறாரு, பன்னி மேய்ச்ச, பன்னிக்கு பக்கத்துல அது அசுத்தமான மிருகம், பன்னிய நீ தொட்டுட்டனா குளிக்காம என்ன செய்யக்கூடாதுங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆனா பன்னி கூட படுத்து பிறந்தவன இவர் ஓடி போய் கட்டி அணைக்கிறார். அவனை கட்டி அணைத்துக் கொண்டு இவன் மரணம் அடைந்தான், இப்பொழுது உயிரோடு எழுந்தான் என்றார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதல் என்பது சகலவிதமான மத நம்பிக்கைகளையும், சகலவிதமான சட்ட திட்டங்களையும், சகலவிதமான மனிதர்களுடைய வைராக்கியங்களையும், மனிதர்களுடைய விதிமுறைகள் எல்லாவற்றையும் தாண்டி நான் அவனை நேசிக்கிறேன், அவன் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை நேசிக்கிறேன். இதுதான் ஊதாரி அன்பு, கடவுளுடைய அளவற்ற அன்பு, கட்டுப்பாடற்ற அன்பு. ஆனால் அந்த அன்புக்கு மரணமும், இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அங்கே விலையாக கொடுக்கப்பட்டது. அந்த மரணம் உயிர்த்தெழுதல் இல்லாமல் அவனை நேசிக்க முடியாது, அவனை உள்ளே இழுத்துக் கொள்ள முடியாது. அதனாலதான் 2 தடவை அந்த வார்த்தை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, அவன் மரணம் அடைந்தான் உயிரோடு எழுந்தான், அவன் மரணம் அடைந்தான் உயிரோடு எழுந்தான் என்று சொல்லும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை மூலமாக இஸ்ரவேல் தன்னிடத்திலே கூட்டி சேர்க்கப்படும். எல்லா பாவிகளும் அக்கிரமக்காரர்களும் கடவுளிடத்திலே கூட்டி சேர்க்கப்படுவார்கள். ஆனால் அந்த பிரிவினை இருக்கு இல்லைங்களா, அந்த பிரிவினை கையாளப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே, சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலிலே அந்த பிரிவினை கையாளப்படுகிறது. அந்த பிரிவினை கையாளப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்த பொழுது அவர் பாவத்தையும் பிசாசையும் மரணத்தையும் என்ன செய்றாருங்க, வெல்லுகிறார். நம்ம 3 எதிரிகள் யாரு? பாவம், பிசாசு, மரணம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவத்தையும் தீமையும் செய்யக்கூடிய சகல அதிகாரங்களும் அங்கே தண்டிக்கப்படுகிறது. மனிதர்கள் மத்தியிலே பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய சகல அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திலே தண்டிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பொழுது இந்த தீமைகளுக்கெல்லாம் அங்கே சாவு மணி அடிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்திலே மனிதர்கள் நடுவிலும் மனிதர்களுக்கும் இடையிலே, மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலே, மனிதர்களுக்கு உள்ளே பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய இந்த பிரிவினை சக்திகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் போது சாவு மணி அடித்திருக்கிறார். அவர் உயிரோடு எழும்பின பொழுது அவர் இந்த உலகத்தை, அவர் புதிய வானம் புதிய பூமியை படைக்க போவதற்கு முதல் அத்தாட்சியாக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த உலகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு இன்னைக்கு நம்பிக்கை இருக்குதுங்களா? நான் இந்த உலகத்தை இன்னைக்கு பார்க்கிறேன். எனக்கு இந்த உலகத்துல, குறிப்பா இந்திய தேசத்துல இன்னைக்கு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஒரு 2000வது வருஷம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க. 2000வது வருஷத்துல பாரதியினுடைய டிரான்ஸ்பர் விஷயமா நான் தஞ்சாவூர்ல இருந்து சிவகங்கைக்கு ஒரு ஐயா சந்தித்தேன். அவர் ஒரு மார்க்சியவாதி. அப்ப அவரோட அந்த டிரான்ஸ்பருக்காக அவர் சில உதவிகளை செய்யறதுக்காக பேசும்பொழுது அவர் பேசிட்டு இருந்தாரு. 2000த்துல இன்னும் ஒரு 10 வருஷத்துலங்க நம்ம ஊர்ல ஒரு ரோட்ல நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு தடுப்பு போட்டு நீங்க போற வழியில, நீங்க போற வாகனத்துக்கு நீங்க உங்களுடைய பிரயாண ரோட்டை பயன்படுத்துவதற்கு உங்களிடத்துல காசு வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 10 வருஷம் கழிச்சுது அது அப்படியே நிறைவேறிச்சு. யாரா இந்த ஆளு தீர்க்கதரிசனம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பாக்குறேன். மார்க்சியம் என்பது ஒரு சமூக அறிவியல். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு மார்க்சியத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா புறக்கணிச்சிருக்காங்க.
ஏன்னா அது கடவுள் இல்லைன்னு சொல்லுது. அது கடவுள் இல்லைன்னு சொல்லி சொன்னதுனால கிறிஸ்தவர்கள் மார்க்சியத்தை படிக்கிறதே இல்லை. மார்க்சியம் என்பது தப்புன்னு சொல்றாங்க. ஆனா மார்க்சியம் என்பது சமூக அறிவியல். இந்த சமூகம் எப்படி இயங்குகிறது என்பதை குறித்த ஒரு மிகச்சிறந்த அறிவு ஒரு யூதராக பிறந்த ஒரு கிறிஸ்தவராக வாழ்ந்து அதற்கு பிறகு கடவுள் இல்லை என்று சொன்ன மார்க்ஸ் என்ற காரல் மார்க்ஸ் என்ற மிக சிறந்த ஒரு சமூக விஞ்ஞானியினாலே உருவாக்கப்பட்ட ஒரு அறிவியல். மூலதனம் என்ற தன்னுடைய நூலிலே அவர் எவ்விதமாக இந்த மனித சமுதாயம் இயங்கும் என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அந்த மார்க்சியத்தை ஒரு மனிதன் அல்லது ஒரு நபர், ஒரு குழு, நீங்க வந்து எந்த ஒரு சமுதாயத்தில் இருந்து படிக்கிறீங்களோ அந்த சமுதாயம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த மார்க்சிய அறிஞர்கள் தீர்க்க தரிசனமா சொல்லுவாங்க. சொல்றாங்க, சொல்றது நடைபெற்றுக் கொண்டே இருக்குங்க. அப்ப டோல்கேட் வந்துருச்சு இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு கொஞ்ச நாள் டோல்கேட்ல காசு வாங்குறது இல்ல, சந்தோஷமான விஷயம். ஆனா டோல்கேட் வரும் அப்படின்ற விஷயத்த 2000க்கு முன்னாலே அவர் சொல்றாரு. 2000 அவர் சொல்றாரு. அதே போல இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நீங்க ஒருவேளை நான் நடத்தக்கூடிய நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குரூப் திங்க் அண்ட் ஆக்ட்ல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சில வீடியோக்கள் நான் போட்டிருப்பேன். அதை நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா அது குறித்து நான் ஒரு 2-3 நிமிடங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும். ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல நமக்கு நம்பிக்கை இல்லை என்பதை நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த தலைவர்களிலே நமக்கு நம்பிக்கை இல்லை. இந்த தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து ஏழை எளிய மக்களினுடைய ஒவ்வொரு ரூபாய் வருமானத்தையும் தங்களுடைய வங்கி கணக்கிலே போட்டு, வங்கிகளிலே போட்டு, அந்த வங்கிகளிலே இருக்கக்கூடிய அந்த காசை எடுத்து அதானி அம்பானி போன்ற பெரிய முதலாளிகளுக்கு கொடுத்து, மல்லையா போன்ற பெரிய முதலாளிகளுக்கு கொடுத்து, அவர்கள் அந்த கடனை கட்ட முடியாது என்று சொன்னோன்னே அதை அப்படியே வாரா கடனாக வரவிலே வைப்பதற்கு, வாரா கடனாக கணக்கு நூலிலே எழுதிவிட்டு ஐயா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கு நம்ம ஏழை எளிய மக்கள் அனுதினம் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய மக்களினுடைய பணத்தை வங்கிக்கு கொண்டு வர வைத்து வங்கியில இருந்து பெருமுதலாளிகளுக்கு கொடுப்பதற்கான ஒரு வேலையை மிக துல்லியமாக திட்டமிட்டு மோடியுடைய ஆட்சியில மட்டும் இல்லங்க, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில இருந்து 1990 ஆரம்ப கட்டத்தில இருந்து இந்த காரியங்களை முதலாளித்துவத்தினுடைய பாசிச ஆட்சியை நிறைவேற்றுவதற்காக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதனுடைய ஒரு தீவிரமான முட்டாள்தனமான சிந்தனையற்ற ஒரு செயல்பாடுதான் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய இவங்க தடை செய்திருப்பது. அதனால மக்கள் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவதிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நமக்கு தெரியும். ஆனா மக்கள் சில நேரம் என்ன நினைக்கிறாங்க, ஐயா நாட்டுல நல்லது நடக்கணும், இந்த கருப்பு பணம் எல்லாம் ஒழியணும்ன்றதுக்காக மோடி வந்து ரொம்ப ஒரு தைரியமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படாமல் கருப்பு பணத்தை ஒழித்தே தீருவேன் என்ற தைரியமாக அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதனால நம்ம கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கிக்குவோம். ஒரு சகோதரன், ஒரு கிறிஸ்தவ சகோதரன், மிகுந்த வேதனையா இருக்கு. அவர் வந்து அங்க பகத்சிங் எல்லாம் எடுக்கிறார். ஐயா பகத்சிங் சிறையில எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாரு, நீங்க ஏன் ரோட்ல நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பகத்சிங்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. ராணுவத்தில அங்கே அவர்கள் பாகிஸ்தான்ல ஓடர்ல போய் நிக்கிறாங்க, ஏன் நீங்க ரோட்ல நிக்க கூடாது அப்படின்னு, பார்டர்ல போய் நீங்க நில்லுங்கன்னு சொல்லி நாங்களா அனுப்புனோம். பாகிஸ்தான் அந்த ஏற்கனவே நம்ம அதெல்லாம் டீட்டெயிலா நம்ம பார்க்க முடியாது. அந்த விதமான ஒரு தியாகங்களை எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க இவங்க கொண்டு வந்து நீங்க வரிசையில நிக்கணும், ஏன்னா இப்படி நின்னீங்கன்னா கருப்பு பணம் ஒளிந்து விடும் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் சினிமாக்களிலே எல்லாம் காட்டிட்டாங்க கருப்பு பணம்னு சொல்லி சொன்னா, இந்த சிவாஜி படத்துல அப்புறம் பல வேற சில படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கருப்பு பணத்தை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கருப்பு பணம்னா நம்ம காசை வாங்கி கணக்கு காட்டாம கட்டிலுக்கு கீழையும் மேல கூரையிலையும் அடுக்கி வச்சிருக்காங்க. அத மக்கள் மாத்துறதுக்கு வழி இல்லை. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான்ல இருந்து கள்ள நோட்டு அடித்து அந்த கள்ள நோட்டு வந்து இங்க இந்தியாவில புழக்கத்திலே விடப்படுகிறதா. இந்த 2 விஷயங்கள்னாலதான் நாங்க அதை தடை செய்திருக்கோம். அப்படின்னு 2 மிகப்பெரிய பொய்.
கருப்பு பணம் மக்கள் இங்க வச்சிருக்காங்க, ஆனா அவங்க அந்த கருப்பு பணத்தை எல்லாம் மிக தெளிவா மாத்திட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்முடைய மந்திரிகள் எல்லாம் வந்து கருப்பு பணம் வச்சிருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனா அந்த கருப்பு பணத்தை எப்படி மாத்துறாங்க? அவங்க பஸ் கண்டக்டர் டிரைவர்ஸ் வந்து அழகா சொல்றாங்க, அனுதினமும் என்ன செய்யறாங்க, அவங்க காசை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கட்ட போகும் பொழுது டெய்லி அவங்க கட்டணும் இல்லையா பேங்க்ல, அதை கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க மந்திரிகளுடைய கையில அந்த காசை கொடுத்துட்டு அவங்களுடைய 1000 ரூபாயையும் 500 ரூபாயும் வாங்கி கொண்டு போய் பேங்க்ல கட்டுறாங்களாம். இது ஒரு வழிமுறை. இது மாதிரி 1000 வழிமுறை அவங்க கண்டுபிடிச்சு உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு 5% கருப்பு பணங்கள் அங்கே மாற்றி விட்டாங்க. ஆனா பாடுபடுறது நம்ம தான். ஆனா உண்மையில கருப்பு பணம் என்பது இது கிடையவே கிடையாதுங்க. இது வந்து அதோட ஒப்பிடும் பொழுது ஒரு மிகச்சிறிய அளவு. பெரிய அளவில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் சுவிஸ் வங்கி போல வெளிநாடுகள்ல இருக்குது. அதை கொண்டு வர்றதுக்கு நாங்க முயற்சி செய்யறோம்னு சொல்லி அவங்க முதல் ஒரு 6 பேருடைய பட்டியலை விட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி செய்தாங்கன்னா இவர் வந்து ஆட்சியில இருக்க முடியாது. கடந்த 2.5 வருட கால ஆட்சியில இவர் வந்து மக்களுக்கு என்று சொல்லி, மக்களுடைய நன்மைக்கு என்று சொல்லி, விவசாயிகளுக்கு என்று சொல்லி எந்த விஷயத்தையுமே செய்யல. இவர் செய்த காரியம் இன்னைக்கு இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவாச் பாரத் சொல்லி ஒரு விஷயம் செஞ்சாங்க பாத்தீங்களா, விளக்கு மாத்த எடுத்து கூட்டுறது எல்லாரும். உடனே இங்க நம்முடைய அதிமேதாவிகள் கமலஹாசன் போன்ற ஞானிகள் எல்லாம் அவங்களும் விளக்கு மாத்த எடுத்து கூட்டுறாங்க. இப்பயும் அப்படிதான் கூட்டிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு கூட்டுனா, ஆனா போன வாரம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் வரைக்கும் டெல்லியில வந்து என்ன செய்ய முடியலங்க. விளக்கு மாத்த வச்சு கூட்டுனா காத்துல இருக்கக்கூடிய தூசி போகுமா? அதுதான் இவன் வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் நிப்பாட்டினா கருப்பு பணம் ஒளிஞ்சிடுறதுன்றது, விளக்கு மாத்த வச்சு கூட்டுனா அங்க காத்துல இருக்க தூசி போயிருன்ற சொல்றது ஒண்ணுதான். ஆகவே இங்க மனிதர்களாகிய நமக்கு, ஏழைகளாகிய நமக்கு, அன்றாட காட்சிகளாகிய நமக்கு, சமுதாயத்திலே வரக்கூடிய விவசாயிகளுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற அரசு அல்ல. இந்த ஆதார் என்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய உயிரியல் தரவுகளை எடுத்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய, ஒவ்வொரு குடிமகனையும் கிரிமினலாக நடத்தக்கூடிய ஒரு மிக கொடூரமான செயல்பாடு. உலகத்துல எந்த நாட்டிலையும் இந்த விஷயம் கிடையாது. இந்திய தேசத்துல மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது ஒரு மிகப்பெரிய சமூக அநீதி. ஆனால் ஒரு அரசியல் கட்சி இதற்காக போராடலைங்க. கிறிஸ்தவர்கள் வசனமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய தீமையை பற்றி பேசல. நேற்றைய நாள்ல ஒரு சகோதரர் சொல்றாரு, பேஸ்புக்ல போறாருங்க, ஐ ஆம் வாட்சிங் கிரிக்கெட், ஏதோ ஒரு மேட்ச் நடக்குதா இந்தியாவுக்கு, ஏதோ ஒரு நாட்டுக்கு மேட்ச் நடக்குது, நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பேஸ்புக்ல அப்டேட் பண்றாரு. அவர் வந்து இந்துஸ்தான் வேதாம கல்லூரியில வேதாம போதனை செய்யக்கூடிய ஒரு இறையியலாளர். கிறிஸ்தவர்களுடைய நிலை என்ன, நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நிலை என்ன? 2 பேர், மம்தா பானர்ஜியும் கெஜ்ரிவாலை தவிர, அப்புறம் கேரளாவுடைய முதல்வர், அவரும் போய் இந்த பணத்தை தருங்கன்னு சொல்லி சொல்லல. அவர் வந்து கூட்டுறவு வங்கியை நிப்பாட்டினது தப்புன்னு சொல்லி தான் போராடுறாரு. யாருமே வந்து இது தவறுன்னு சொல்லி போராடவே இல்லை. அதை நிறுத்துங்கன்னு சொல்லல. ஒருவேளை ஆறுதலாக இவன் வந்து சொல்லியிருக்கான், நீ வந்து வழக்கு போடக்கூடாதுன்னு இவன் ஒரு வழக்கு போட்டிருக்கான் சென்ட்ரல். அப்படியெல்லாம் இல்லைங்க, வழக்கு போடத்தான் செய்வோம், மக்கள் சபர் பண்றாங்கன்னா நாங்க அதுக்கு விசாரணை கொடுக்கத்தான் செய்வோம்னு சொன்னா அது வந்து நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. மானியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கட் பண்ணப்படும். நாளைக்கு ரேஷன் கடையில நமக்கு ஜாமான் இருக்காதுங்க. இந்த பேங்க் பரிவர்த்தனைக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஐயா நாங்க வந்து மானியத்தை உங்களுக்கு பேங்க்ல டைரக்டா போட்டுருவோம். இப்ப நாங்கெல்லாம் வந்து இந்த பேங்க் ஆதார் அட்டையை இணைச்சு கொடுத்துட்டோம். இந்த கேஸுக்குரிய மானியத்தை அவன் பேங்க்ல போடுறானான்றத நாங்க பாக்குறது கூட இல்லை. இப்ப நம்ம அவன் மானியத்தை கட் பண்ணனால அதை பற்றி நமக்கு கவலை இல்லாத ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துட்டான். ஆக மக்களுக்கு, விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான விஷயம், இலவசமாக கொடுக்கப்பட வேண்டிய கல்வி, சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய விஷயம், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய காட்டிலாக, இதெல்லாம் பெரும் முதலாளிகளுடைய கையிலே கொடுக்கப்பட்டு கார்பரேட்டுகள் இந்த உலகத்தை கொள்ளையடிப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு விஷயத்தை செய்வதுதான் இந்த ஆட்சியினுடைய வழி.
ஒரே ஒரு கூடங்குளத்துக்கு எதிராக மக்கள் பல போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனா இப்ப சமீபத்துல யாருக்குமே தெரியாம இந்த இதுக்கு முன்னாடி மோடி போய் அமெரிக்காவில மிக தெளிவா கையெழுத்து போட்டு வந்தாரு. டசன் கணக்காக அணு உலைகள் இந்தியாவில் வரப்போகுது. எல்லாம் தென்னிந்தியாவுக்கு தான் வரப்போகுது. வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்திய தேசத்திலே குறிப்பாக நம்பிக்கையே இல்லைங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாக நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை இருக்கிறது? இரண்டு நம்பிக்கை. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திலே சாத்தானும் தீமையும் அக்கிரமமும் பாவமும் தண்டிக்கப்பட்டது. ஆகவே எளியவர்களை ஒடுக்கக்கூடிய மோடி போன்ற சர்வாதிகாரிகளும் இவர்களுடைய எல்லா விதமான தீமையான நடவடிக்கைகளுடைய நியாய தீர்ப்பையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கொண்டு வருவார். அவர் எப்பொழுதும் துயரப்படுகிற மக்களுடைய சார்பிலே நிற்கக்கூடிய தெய்வம். அவர் தன்னுடைய மக்களை பாதுகாக்கிற தெய்வம். ஆகவே அவரிலே நமக்கு வாழ்வு இருக்கிறது. கடவுள் பாவத்தை, அநீதியை, அக்கிரமத்தை தண்டிப்பார். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த அக்கிரமத்துக்கு எதிராக ஜெபிக்கணும். ஆண்டவரே, தீமை செய்கிறவர்களை தண்டியும், அக்கிரமம் செய்கிற தலைவர்களை நீர் கட்டுப்படுத்தும், மக்களை நீர் காப்பாற்றும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாக இந்த உலகத்துக்கு வருகிறார். நிச்சயமாக அக்கிரமக்காரர்களை அவர் தண்டிப்பார். அது முதலாவது நம்பிக்கை, நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. இரண்டாவது நம்பிக்கை, இந்த உயிர்த்தெழுதலினுடைய சாட்சியாக, இந்த உயிர்த்தெழுதலை அனுபவித்தவர்களாக இந்த உலகத்துக்குள்ளே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். மக்களுக்கு ஐயா இது நம்பிக்கை இல்லாத உலகம் ஐயா. மக்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு சிலர் சொல்றாங்க, ஐயா அவர் மோடியை கூப்பிட்டு என்ன செய்ய போறாங்களா, ஐநா சபையில ஒரு உரை நிகழ்த்த போகிறார்கள். ஏனென்றால் பண புரட்சி செய்து விட்டார், பணப்புரட்சி செய்து விட்டார். ஆக மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பொற்கால ஆட்சி நடக்கிறது போல ஒரு பிரமை உருவாக்கப்படுகிறது. ஊடகங்கள் எல்லாம் திட்டமிட்ட முறையிலே காசு வாங்கி கொண்டு பொய் பிரச்சாரம் செய்கிறது. ஆனால் நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே தான் என்னுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இந்த சமுதாய வாழ்க்கைக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துக்குள்ளே நீங்களும் நானும் செல்லும் பொழுது எப்படி நாம் செல்லுகிறோம்? Church was a group of people. புதிய ஏற்பாட்டு காலத்திலே Church was a group of people who had experienced the resurrection and were calling others into it. அப்ப திருச்சபை என்பது புதிய ஏற்பாட்டு காலத்திலே உயிர்த்தெழுதலை அனுபவித்த இனமா மக்களாக உலகத்துக்குள்ளே சென்று இந்த உயிர்த்தெழுதலிலே நீங்களும் பங்கு பெறுங்கள் என்று மக்களை அழைக்கிறவர்களாக சென்றார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இரண்டாவது நம்பிக்கை, நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கக்கூடிய உயிர்த்தெழுதல். நாம் அந்த உயிர்த்தெழுதலை அனுபவித்திருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கிறதா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே என்னுடைய பாவங்களுக்கு எதிர்த்து நான் போராடி கொண்டிருக்கிறேனா? இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை நான் சவாலுக்கு உட்படுத்தக்கூடியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நான் ஒரு ஒப்புரவாகுதலின் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக மனிதர்களுடைய வார்த்தையை அல்ல, கடவுளுடைய வார்த்தையை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவன் மரித்தான், ஆனாலும் உயிரோடு இருந்தான், எழுப்பப்பட்டான். அவன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அந்த இஸ்ரவேல் மக்களை கடவுள் தன்னுடைய அளப்பெரிய அன்பினாலே, மட்டற்ற அன்பினாலே நேசித்து
அவர்களை கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே பங்கு கொள்ளச் செய்தார். நாமும் அந்த உயிர்த்தெழுதலிலே மறுவாழ்வை பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்திலே நம்பிக்கை இல்லை. பிரிவினை, பணக்காரனுக்கும் ஏழைக்கும் பிரிவினை, ஜாதிகளிடையிலே பிரிவினை, வர்க்கங்களிடையிலே பிரிவினை, மத அடிப்படையிலே பிரிவினை, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்த உலகத்திலே சமாதானம் இல்லாமல் குடும்பங்களிலே பிரிவினை. இந்த சூழ்நிலையிலே உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே இந்த உயிர்த்தெழுதலை அனுபவித்தவர்களாக ஒப்புரவாகுதலின் நற்செய்தியை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்லும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை பற்றியும் எனக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றியும் சிந்திக்கிறவர்களாக இருக்கும்படி திருச்சபை அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகத்திலே என்ன செய்யும்படி திருச்சபையாகிய நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து சிந்திப்பதுதான் திருச்சபையினுடைய பணியாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையற்ற உலகத்திலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்து ஆளுகிறார் என்ற செய்தியை இந்த உலகத்துக்கு கொடுக்க, இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார் என்ற செய்தியை இந்த உலகத்துக்கு கொடுக்க, இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு எதிரானவர் என்ற செய்தியை கொடுக்க, இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறார், மறுவாழ்வு கொடுக்கிறார், ஒப்புரவாக்குகிறார் என்ற அந்த செய்தியை கொடுக்க நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய நிலைமை என்ன? என்னுடைய சுயநலத்துக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது கடவுளினுடைய அருட்பணிக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் எனக்கு இருக்கிறதா? இந்த உயிர்த்தெழுதலினாலே நான் என்னுடைய தனிப்பட்ட பாவங்களிலே இருந்து நான் மனம் திரும்புகிறேனா? இந்த உயிர்த்தெழுதலை இந்த உலகத்துக்கு நம்பிக்கையாக காண்பிக்கிறவனாக நான் இந்த உலகத்திலே வாழுகிறேன். அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு, ஒடுக்கப்படுகிறவர்களை மேலும் ஒடுக்குகிற இந்த உலகத்துக்கு, வலியவன் எளியவனை நசுக்குகிற இந்த உலகத்துக்கு உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக நாம் என்ன செய்தியை கொண்டு செல்லுகிறோம்? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த உலகம் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றுக்கும் உதவாத பாவிகளாகிய எங்களை நீர் மன்னித்து, எங்களை நீர் ரட்சித்து, எங்களை உம்முடைய உயிர்த்தெழுதலிலே பங்கடைய செய்திருக்கிறீர் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. இதை உணர்ந்து நாங்கள் வாழவும் தவறி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் மன்னியும், எங்களை நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரினாலே பலப்படுத்தும். இந்த உண்மைகளை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்க, இந்த உண்மைகளை நாங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்க, இந்த உண்மைகளுக்கு உகந்த விதமாக இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் அனுப்பப்பட நீர் எங்களுக்கு கிருபைதான். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், சந்தியும், பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களை மறுரூபப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்படைத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சிறு பிள்ளைகளுக்கான வகுப்பு கீழே நடைபெறும். நம்ம தேநீர் அருந்துவதற்காக கலைந்து செல்வோம். பிற்பாடு ஜபத்திலே நாம் குழுக்களாக பிரிந்து நாம் ஜபத்திற்காக சில நேரம் செலவிடுவோம். குறிப்பாக நாட்டிற்காகவும் நம்முடைய திருச்சபையின் பணிகளுக்காக நாம் ஜெபிக்கலாம்.